உலகெங்கும் உள்ள என் தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு காலை மாலை மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் கடவுள் தந்த பூமியின் சார்பாக உங்கள் விக்கி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஞானப்பச்சை அப்படிங்கிறோட அழகோட சிறப்பு பெயரோடு அழைக்கப்பட்ட தூதுவளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மக்கள் எந்த அளவுக்கு தூதுவளை விரும்புகிறாங்க, இப்போதைக்கு எந்த அளவுக்கு மக்களோட மனநிலை இருக்குது, அவங்க எதை விரும்பி சாப்பிட்றாங்க, தூதுவளை சாப்பிட்டா என்னென்ன நடக்குது, அதோட மருத்துவ பயன்கள் என்ன, இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த தூதுவளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வளரும். எல்லா சூழ்நிலையும் எல்லா இடத்துலையும் இயற்கையான காடு பசுமையான இடத்துல எல்லா இடத்துலையும் வளருங்க. வேலி கொடி காடு இந்த மாதிரி இடத்துல வளருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை சுற்றி இந்த தூதுவளையோட அடி முதல் நுனி வரை இலை, காய், பூவு, வேறு, பழம், காய், வத்தல், ஊறுக்காய், பட்டை, இதிலிருந்து வர கிடைக்கிற எல்லா பொருளுமே உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது தரும். நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டு பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது, ஒன்றும் வராது. உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த தூதுவளை பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை பச்சையாக சாப்பிட்டே வரும்பொழுது சுவாச பாதையில் உள்ள தொற்றுகள், கிருமி தொற்றுகள் எதுவுமே இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், இரும்பு சத்துன்னு பல வகைப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது. இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு. தூதுவளை பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பறித்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த இலையை போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி ஒரு 200 மில்லி அளவுக்கு வச்சு குடிச்சிங்கன்னா ஜுரம், தலைவலி, தலைபாரம் உடனடியாக சரியாயிடும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி இது ரொம்ப அதிகப்படுத்துது. ஆஸ்துமாவுக்கு ரொம்ப நல்லது. அஜீரண கோளாறு, வயிற்று பிரச்சனைகள்லாம் ரொம்ப சரி பண்ணுதுங்க. இந்த தூதுவளை பார்த்திங்கன்னா மக்கள் அவங்க விருப்பத்துக்கு பயன்படுத்துவாங்க. சில பேர் சமையலில் போட்டு பயன்படுத்துவாங்க, சில பேர் கசாயம் வச்சு குடிப்பாங்க, சில பேர் துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க. அவங்க விருப்பத்து மாதிரி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது நம்மளை அடிக்கடி சளி, ஜுரம் எதுவுமே இருக்காதுங்க. உடம்பு ரிலீஃபாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கிராமத்து சைடெலாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தூதுவளை பிச்சுக்கிட்டு நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி அதை அப்படியே சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நெஞ்சு சளி எல்லாம் பிச்சுக்கிட்டு வெளில வந்துடும், ஒன்றுமே இருக்காது. இப்போலாம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அருமையான தூதுவளை மாதிரி அருமையான மூலிகள்லாம் தவிர்க்கிறாங்க. இதனால தான் உங்களுக்கு அதிகப்படியான பல வகைப்பட்ட நோய்கள் புதுசாக வருதுங்க. இப்போலாம் நாட்டில் மக்கள் என்ன பண்ணுறான், டேஸ்ட்டாக கிடைக்குமா, எக் ரைஸ் கிடைக்குமா, சிக்கன் ரைஸ் கிடைக்குமா, ஃப்ரைட் ரைஸ் கிடைக்குமா, நூடுல்ஸ் கிடைக்குமா, கிரில் சிக்கன் கிடைக்குமா, கிரேவி கிடைக்குமான்ட்டு போகிறாங்க. அந்த மாதிரி சாப்பிட தான் புதுசாக நோய்கள்லாம் உங்களுக்கு வருது. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் புதுசாக நோய்கள்லாம் வருது. இன்னும் என்னென்னமோ வரும், கோவிட், இந்த மாதிரி பல வகை நோய்கள்லாம் வரும். அந்த மாதிரிலாம் தவிர்த்துட்டு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி மூலிகை பக்கம் வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. உடம்பானது ஆரோக்கியமாக இருக்கும், வலுவாக இருக்கும், ஆயுட்காலம் அதிகரிக்கும். மக்கள் பல பேர் என்ன நினைக்கிறாங்க, மூலிகையா பச்சைலையா அது கசக்கும், அது உரைக்கும், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கோ அதிலலாம் ஆபத்து அதிகமாக இருக்குங்க. மக்கள் பாதி பேர் என்ன நினைக்கிறான், பீஸா, பர்கரு இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக சாப்பிட பார்க்குறான். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளவும் கெடுதல். புது வியாதிகள், நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டே ஃபஸ்ட்டு முற்றிலும் தவிர்த்துட்டு இயற்கையான உணவுப் பொருட்கள், தானியங்கள், கம்புகள் எவ்வளோ இருக்குங்க. அந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிறது உடம்பு ஹெல்த்தியானது எவ்வளோ இருக்குங்க. அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடிகள் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உங்களோட வாழ்க்கையானது மென்மேலும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததான் பார்த்திங்கன்னா தூதுவளோட பழத்தை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு அதை பொடி பண்ணி தேனை ஊற்றி கலந்து சாப்பிடும் பொழுது உடம்பானது வடிவேல் சொல்கிற மாதிரி தேக்கு மாதிரி மாறிவிடும். தேக்கு மாதிரி அவ்வளோ வலுவாக இருக்கும் உடம்பானது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், வலுவாக இருக்கும். அடுத்தது ஒரு பாம்பு கடிச்சா அந்த பாம்போட விஷத்தையும் முறிச்சு போடுற அளவுக்கு தூதுவளையும் சக்தி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை இலையை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி நீங்கள் கசாயம் வச்சு குடிச்சிங்கன்னா சுத்தமாக அடிக்கடி சளி பிடிக்காது, ஜுரம் அடிக்காது, தலை வலிக்காது, தொண்டை வெட்டு உண்டாகாது, எதுவுமே உண்டாகாது. உங்களுக்கு கசாயம் வச்சு குடிக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கசக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கவலை அதுக்கு நம்மள்ட்ட ஐடியா இருக்குது, ஒன்றுமே கிடையாது. தூதுவளை இலையை பறிக்கிறீங்க, ரசம் வைக்கிறீங்க, மிளகு ரசம் வைக்கிற மாதிரி வைக்கிறீங்க, சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றீங்க. உங்களுக்கு கஸ்டமர் ரசம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அதுக்கான பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். ஏப்பா எனக்கு தூதுவளை பற்றி இதுக்கு முன்னாடி தெரியாதுப்பா, கேள்விப்பட்டிருக்கப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரியும், எனக்கு தெரியும்ப்பா, தூதுவளை பற்றி தெரியும்ப்பா அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா, இந்த வீடியோ உடனடியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோட முடிவு பகுதி நம்ம வந்துட்டோம். இன்னமும் நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக்கை போட்டு விட்டு போயிடுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துருக்கீங்க அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் போகிற பக்கம் ஒரு தட்டி விட்டு போயிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ பொறுத்து எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.